Hi friends, அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் Jio SIM தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த Jio SIM வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Jio மொபைலுக்கான கீபேட் மொபைல் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா Android மொபைல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி Android மொபைல்ல யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Jio App அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்புக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா EasyGov அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி யூஸ் ஆகுது, இதன் மூலமா நாம என்னென்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ஷனுக்கான ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோக்கான கீபேட் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ல நம்ம என்னென்ன சர்வீஸ் அது மூலமா பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ உடைய கீபேட் மொபைல்ல இருக்கிற ஃபோன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் மூலமா நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அவைலபிளாக இருக்குது. அதாவது ஒரு சிட்டிசனுக்கு என்னென்ன ஸ்கீம் வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 10 கேட்டகரியாக பிடிச்சி தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏதாச்சும் தொழில் தொடங்கினாலும் அப்படின்னா ஒரு மருத்துவம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. அதாவது ஜாதி சான்றிதழ் வாங்கணும், அப்புறம் பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், இந்த மாதிரி பேன் கார்டு, அப்புறம் ஆதார் கார்டு, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாச்சும் நேம் சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சர்வீஸு அப்படிலாம் இந்த ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் அதுக்கு உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை தெரிஞ்சிக்க முடியும். இந்த ப்ரூஃப்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்ளை பண்ணிக்கலாம். அது மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்புக்குள்ளே இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளார பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடுற ஒவ்வொரு புது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்படின்னா ஐஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் Jio ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா EasyGov அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஒரு உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ லோட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதனோட இன்ட்ரோ, அதாவது இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது கொரோனா வைரஸ் ரிலீஃப் ஸ்கீமு, அப்புறம் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீமு, ஸோ அதனுடைய எலிஜிபிலிட்டி, அப்புறம் என்ரோல்மெண்ட் ப்ராசஸ். ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் அது எல்லாத்தையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சர்வீஸ் லைக் ஆதார் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, ஸோ இது முன்னே சொன்ன மாதிரி பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டு, அப்புறம் உங்களுடைய நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லாம் கேட்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணிட்டதுனால எனக்கு கேட்கல. ஸோ நீங்கள் அதை பண்ணிவிட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று தெரியவில்லையா, இங்கே கிளிக் செய்யும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மேல் ஸோ உங்களுடைய கேட்டகரி, அதாவது நீங்கள் மேலா ஃபீமேலா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன், நிறைய சர்வே கொஸ்டின்லாம் கேட்கும். அதாவது உங்களுடைய ஏஜ் என்ன, ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அப்புறம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான என்ன சர்வீஸ், அதாவது உங்களுக்குலாம் என்ன ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷோ பண்ணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப ஹோமுக்கு வந்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே திட்டங்கள்னு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே கிளிக் செய்யும். இதை கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓய்வூதியம், இதில் வந்து போயிட்டிங்கன்னா பிரதம மந்திரி, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடல்ட் ஓய்வூதியம், அப்புறம் சிறுதொழிலுக்கான ஸ்கீம்ஸு, அப்புறம் முதியோர், விவசாயி, அப்புறம் இயலாமை, விதவை, ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஸ்கீம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தகுதியை சரிபார்க்கவும் கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுடைய நீங்கள் மேலா ஃபீமேலா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்கும். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்கிறதையும் இதிலே நீங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா
ஆன்லைனில் போட்டு நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் இ-சேவை மையத்தை நீங்கள் அணுகி வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் நிறைய கேட்டகரி இருப்பாங்க. வேளாண்மை, சமூக சேவைகள், அப்புறம் கல்வி, வீட்டு வசதி, சிறு தொழில், அப்புறம் வேலைவாய்ப்பு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வேலைவாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா கீழே தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தகுதியை சரிவார்க்கும் கொடுக்குறேன். கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே மேலா அப்படிலாம் ஃபீமேலா அப்படின்னு கேட்கும். அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மெயில் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வகையை தேர்ந்தெடுக்கவும். ஜென்ரல் பொது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறிப்பாக ஒரு பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினராக, குழு அல்லது கையால் மனித கழிவுகளை அள்ளும் சமூகத்தை சேர்ந்தவரா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஷின்லாம் கேட்கும். அதுக்கு நீங்கள் ஆமாம் இருந்தால் ஆம் கொடுத்துருங்க, அப்படிலாம் இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கொத்தடைமிலிருந்து மறுவாழ்வு பாதிக்கப்பட்டவன்னு கேட்டுருக்காங்க, அதுக்கும் இல்லை, நீங்கள் என்னவாது கொடுத்துருங்க. நீங்கள் HIV சோதனையில் நேர்மையாக இருக்கீர்களா, இதுக்கும் நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளியா, இல்லை. உங்கள் வயதை, உங்களுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களது வயது 35க்குள் உள்ளதா, ஆம். உங்களுடைய பொருளாதார நிலையை தேர்ந்தெடுக்கவும். வறுமை கோட்டுக்கு கீழ். நீங்கள் குடியிருக்கும் பகுதியை தேர்ந்தெடுக்கும். ஊரகம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செக் அவைலபிலிட்டி அதை கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சா கீழே விண்ணப்பத்தை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கொடுங்க. அதை கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு தேவையான ஆவணங்கள் இதிலே கொடுத்துருக்காங்க. ஆதார் அட்டை இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப விண்ணப்பத்தை தொடரவும் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை கூப்பிட்டு போகும். இங்கே பாருங்கள், இப்போ ஓகே கொடுத்துட்டேன்னா அது ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறது மாதிரி கேட்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் லோட் ஆகுது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா அதிலே உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கீமுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோமுக்கு வந்துடுறேன். ஹோமுக்கு வந்து COVID-19, அதாவது இப்போ கொரோனா இருக்கிறதுனால கொரோனாக்குன்னே தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக அந்த 1000 ரூபாய் காசு தராங்க பார்த்தீங்களா, அதுக்கும் நீங்கள் உங்களுக்கு தரலன்னா அதுக்கு என்னென்ன அதாவது அதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதன் மூலிமா என்னென்ன நன்மைகள், அந்த ஸ்கீம் மூலிமா என்னென்ன நன்மைகள் அப்படின்றதையும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க கீழே. அப்புறம் இன்னொன்று ஆத்மா நிர்பார் திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் மூலிமா என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது மேலும் அறிக்கைன்னு கொடுத்தா அதன் மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட்டோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு சேவைகள், அதாவது சர்வீஸ். இந்த ஈஸி கவர்மெண்ட் மூலிமா என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வருமான சான்றிதழ், குடியிருப்பு சான்றிதழ், அப்புறம் சமூக சான்றிதழ், பிறப்பு, இறப்பு, ஆதார், பேன், வாக்காளர், ஓட்டுநர், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது ஆதார் கார்டு கொடுக்குறேன்னா, ஸோ நான் ஆதார் கார்டுக்கு புதுசாக அப்ளை பண்ணால் நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுடைய ஏஜ், நீங்கள் 15 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, இல்லை உங்களுடைய குழந்தைக்கு அப்ளை பண்ணுறேன்னா 5 வயசுக்கு கீழே, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு ஆதார் எண் இருக்கிறதா, இருந்தால் இருக்குன்னு கொடுங்க, அப்படிலாம் இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேன் கார்டில் ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இல்லை புதுசாகவே பேன் கார்டு அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான லிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல, Jio ஆப்பில் இருக்குது. ஸோ மறக்காமல் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் போதுமான அளவுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பார்த்த அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணி போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.